ஓம் சாய்ராம். நீ பாபாவின் அன்பு குழந்தையாய் இருந்தால் மட்டும் போதாது, பாபாவின் உண்மையான பக்தனாகவும் இருக்க வேண்டும். சாய் பாபா என்னை எப்போதும் கைவிட மாட்டார். எந்த சூழ்நிலையிலும் என்னை கைவிட மாட்டார். எந்த கஷ்டத்திலும் கைவிட மாட்டார். குழப்பத்தில் கால் இடறி கீழே விழும்போது கைவிடித்து தூக்கி என்னை காப்பாற்றுவார் என்று பரிபூரணமாக நம்ப வேண்டும். அப்படி நம்பிக்கையோடு மட்டும் இருந்தால் போதாது, பொறுமையும் காத்திட வேண்டும். நம்பிக்கையும் பொறுமையும் சாய் பாபாவின் 2 கண்கள் போன்றது. ஒருவர் பார்வைக்கு 2 கண்களும் முக்கியமானது போல், ஒருவரின் நல்வாழ்க்கைக்கும் 2 கண்களான சாய் பாபாவின் நம்பிக்கையும் பொறுமையும் மிகவும் முக்கியம். இப்படி தன் வாழ்க்கையில் பொறுமை காத்து நம்பிக்கையோடு பாபாவின் மேல் பக்தியோடும் இருப்பவரை சாயப்பாவிற்கு எப்போதும் பிடிக்கும். இப்பிறவியில் உன்னை வளமாக வாழ வைத்து எப்பிறவியிலும் உன் கூடவே இருப்பார். உனக்கு துணையாக எப்போதும் இருப்பார், கைவிட மாட்டார். நீ பாபாவிடம் மனமுருகி கேட்டதையெல்லாம் நிறைவேற்றி தந்து, உன் மனம் போல் நீ விரும்பிய அந்த வாழ்க்கையை நாளையே அமைத்து கொடுத்து வளமோடு வாழ வைப்பார். அதே சமயம் நீ உன் பெற்றோருடன் நோய் நொடியில்லாமல் ஆரோக்கியமாக வாழ வைப்பார். இந்த ஊரும் உலகமும் உன்னை பார்த்து வியக்கும்படி உன்னதமாக வாழ வைப்பார். எனவே நீ என்றென்றும் சாய் பாபாவின் உண்மையான பக்தனாகவும் அவரின் செல்ல பிள்ளையாகவும் இரு. பாபா உன்னை எந்த சூழ்நிலையிலும் கைவிட மாட்டார். எனவேதான் நீ உன்னதமாக ஒரு சிறப்பான வாழ்க்கையை வாழப்போகிறாய். இது உறுதியாகிறது. சாய் பாபா இருக்க பயம் எதற்கு, கவலை எதற்கு? பாபா சரணம். ஓம் சாய்ராம்.